உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலயமா ஒவ்வொரு ராசிக்கும் காலப்புருஷ தத்துவம் என்ன மாதிரியான வேலைகளை செய்ய போகுது, உங்களோட பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம இந்த காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு ராசியும் காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு காரண காரியத்துடன் பிறந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் 12 ராசிகளுக்குமான வாழ்வியல் காரணம், அதாவது நீங்கள் பிறந்ததோட நோக்கம், பிறவி நோக்கம், உங்கள் கர்மா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மேசராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா காலப்புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்திலாம் முதல் ராசியாக வரக்கூடிய வீடு மேசராசி தான். ஸோ அந்த மேசராசி முதல் வீடாக வர்றதுனாலே பார்த்தீங்கன்னா இவங்களோட பிறவி நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் எப்படி தைரியமாக வாழணும், எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோட வாழணும், சமூக கட்டுப்பாடுகளோட அனுசரித்து ஒரு சரியான நெறியான வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அப்படின்ற விஷயத்த மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டுற விதமாக ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவங்களாக தான் இந்த மேஷராசிக்காரர்களோட பிறவி நோக்கமே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை எப்படி சரியாக செய்கிறது, எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஒரு நுட்பமாக ஆய்வு செய்து சரியானதை தான் நம்ம செய்யணும் அப்படின்ற அந்த குறிக்கோளோட நோக்கத்தோடு செய்யும்போது நீங்கள் பிறருக்கு உதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்ற நோக்கத்தில் தான் உங்கள் ராசி நீங்கள் பிற மேச ராசியில் பிறக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 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 சமூகத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தலைமை பொறுப்பு எடுத்து ஒரு தந்தையோட கேர், அது ஒரு தந்தை எப்படி தன்னோட குழந்தைகளுக்கு அரவணைச்சு பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான வாழ்வியல் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறாரோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பொறுப்புணர்வோடு எடுத்துக்கிட்டு தந்தையோட கண்டிப்போடையும் அதே நேரத்தில் சரியான கடமை தவறாத ஒரு பொறுப்புணர்ச்சியோடையும் பொறுப்புகளை விரும்பி எடுத்து நம்மளோட கடமை இதை நம்ம செய்யணும், கடமையை நிறைவேற்ற கர்ம வீரர்கள் அப்படின்னு சொல்கிறது மேசராசிக்காரர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தலைமை பொறுப்போடையும் செய்கிற செயலை ரொம்ப நுட்பத்தோடையும் அதே நேரத்தில் அக்கறையோடையும், அது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு அதில் விருப்பம் இருக்கணும், அதில் ஒரு அக்கறை இருக்கணும், அப்போ தான் அது சரியாக வரும். அந்த இயல்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த காலப்புருஷனுக்கு முதல் ராசியாக வரக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு ரொம்ப இயல்பாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரமோ ஒரு ஆர்வத்தினால ஒரு வேகமாக செயல்படுறதோ இல்லாமல் ரொம்ப நிதானமாக அதே நேரத்தில் ரொம்ப வேகமாகவும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இதெல்லாம் மேசராசியோட இயல்பு. ராசி மண்டலங்களை காலப்புருஷ தத்துவப்படி மிக முக்கியமாக 3 படிநிலைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அர்த்த, கர்ம, காம, மோட்சம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரம், ஸ்திரம், உபயம். அது ஒவ்வொரு ராசியும் சரராசி, சிரராசி, உபயராசி அப்படின்னு பிரியும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியும் அர்த்த, கர்ம, காம, மோட்சம் அப்படின்ற நிலைகளில் பிரியும். அதுக்கு அடுத்ததாக பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு ஒரு 4 தத்துவங்களாக பிரியும். ஸோ இதுதான் இது போக ஆண், பெண் ராசி அப்படிலாம் கூட பிரியும் தான். இந்த வகையில் பிரிக்கும் போது இந்த நம்மளுடைய மேசராசி உங்களுடைய மேசராசி பார்த்திங்க அப்படின்னா சரராசின்னு சொல்லுவோம். இந்த சரராசிக்குரிய பண்புகள் என்னென்னா, எதையும் ரொம்ப வேகமாக புரிஞ்சக்கூடிய தன்மைகள் இருக்கும், செயல்கள்லையும் அதே வேகம் இருக்கும். எண்ணம் எதுவோ அந்த எண்ணத்தை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய அந்த வேகமும் அதே நேரத்தில் திருத்தமாக செய்யக்கூடிய பண்புகளும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு கொடுத்துடும். அதுதான் இவங்களோட இது அவங்களோட இயல்பு. மேசராசிக்காரர்களுக்கு காலப்புருஷ தத்துவப்படி நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே இயல்பு தான். இவங்களோட இன்னும் முக்கியமான இலக்குகள் என்ன, நோக்கங்கள் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, தன்னை சார்ந்த சமூகத்துக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னை சார்ந்து வாழக்கூடியவங்களுக்கு, அது போக முன்னப்பின் அறியமில்லாதவர்களுக்கு தர்ம காரியங்கள், அவங்களுக்கான தேவைகளை ஒரு தந்தையோட நிலையிலிருந்து பொறுப்புணர்வோடு எடுத்து ஒரு நல்ல நண்பராக இருந்து, நல்ல நண்பராக, நல்ல தந்தையை, நல்ல ஆசிரியராக இருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து, உதாரண வாழ்க்கையை வாழ்ந்து, கர்ம வீரராக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து, எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பான முறையில் வாழ்ந்து, அந்த வகையில் நல்ல பேரும் புகழும் பெற்று பெரிய மனிதராக எல்லாராலும் ஒரு வணங்கத்தக்க மனிதர்களை வாழ்ந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உன்னதமான இலக்கை அடைவாங்கன்றது தான் இந்த மேசராசியில் ஒருத்தர் பிறக்கிறதுக்கான காரணமே அதுதான். அது மட்டும் இல்லாமல் எடுத்த செயல்களில் ஒரு தீர்க்கம் எப்பவுமே இருக்கும். பின்வாங்கிறது அப்படின்றது மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதுக்கு இடமே கிடையாது. நம்ம விஜயகாந்த் சொல்கிற மாதிரி மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்ற மாதிரி பின்வாங்கிறதுன்றது மேசராசிக்காரர்களுக்கு பிடிக்காத வார்த்தை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது என்னன்னு போய் பார்த்துடணும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இயற்கையாகவே காலப்புருஷ தத்துவம் அடிப்படையில் மேசராசியாக பிறந்ததுனால அதெல்லாம் இயல்பாகவே இருக்கும். நம்ம ஒரு சில வலுக்கட்டாயமே கொண்டு வந்துவாங்க, வாங்க நம்ம பார்த்துக்கலாம், தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த பிரச்சனையை அணுகுவாங்க.
ஒரு சில பிரச்சனைகளும் தப்பிச்சு ஓடுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த மேஷ ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறத வந்து ரொம்ப விரும்பி செய்வாங்க. அதாவது ஒரு டாஸ்க் எடுத்து அதில் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சு காட்டுறத வந்து ரொம்ப விருப்பத்தோட சந்தோஷத்தோடு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வாழ்வியலில் பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்புகளாகட்டும், இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி சரியாக கையாளணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நிபுணத்துவமும் ஞானமும் உடையவங்களாக இருப்பாங்க. பிரதானமாக வந்து இவங்களுக்கு வந்து கோபம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட குணமும் அதிகமாக தான் இருக்கும். கோபத்துக்கேற்ற குணம் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அதே இந்த குணத்துக்கேற்ற கோபமும் அவங்கள்ட்ட இருக்கும். கோவப்பட்டாலும் ரொம்ப குணமானவங்களாக இருப்பாங்க. அவங்க கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். சரியான விஷயத்துக்காக தான் நம்ம அடுத்தவங்களுடைய நலனுக்கான விஷயத்தில் தான் அவங்களுக்கு கோபமே வரும். நீங்கள் தவறு செய்கிறீங்க, அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும், அதனால் நான் உங்களுக்கு திருத்த விரும்புகிறேன், நீங்கள் இதை செய்யுங்க சரியாக வரும்னு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஆசிரியராக வந்து பாடம் நடத்தி நம்ம வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கு அவங்களுடைய நேரத்தையும் அக்கறையும் நம்ம மேலே காட்டுவாங்க. இதுதான் மேசராசிக்காரர்களுக்கான காலப்புருஷ தத்துவப்படி அவங்களுடைய இயற்கையான இயல்புகளாக இருந்துகிட்டு இருக்கு. பிறவி நோக்கம் அப்படின்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களோட வாழ்க்கை ஒரு உதாரண வாழ்க்கை. ஒரு தலைவன் எப்படி வாழணும், ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் எப்படி நமக்குள்ளே நம்ம வளர்த்துக்கிறணும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை பிறருக்கான ஒரு உபயோகரமான வாழ்க்கையாக வாழ்ந்து நல்ல பேரோடையும் புகழோடையும் நல்ல அனைவராலும் வணங்கத்தக்க ஒரு நபராக இருந்து வாழணும் அப்படின்றதான் வந்து இந்த மேஷராசிக்காரரோட பிறவி நோக்கமாக அமைஞ்சிருக்கு. மேலும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கால புருஷ தத்துவம் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அது புரிஞ்சாதான் நம்ம ராசியோட தன்மைகள் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அதற்காக தான் வந்து இதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது காலப்புருஷ தத்துவம்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ராசி மண்டலம் தான். இந்த 12 ராசிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிலையாக நிற்கக்கூடியது கிடையாது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் அதிபதியாகவும் அந்த கிரகங்கள் வந்து சுழற்சியிலேயே இருந்துக்கிட்டு இருக்கும். யாரை சுற்றி சுழன்றது இருக்காங்கன்னா இந்த கிரகங்களோட தலைவனான சூரியனை சுற்றி சுழண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி சுழண்டு வரக்கூடிய அந்த நேரம், அந்த அந்த இடைவெளி, கால இடைவெளி தான் வந்து காலம்னு சொல்கிறோம். இப்போ இந்த ராசி மண்டலத்தில் 12 ராசி மண்டலங்களாக நம்ம பிரித்து இந்த காலப்புருஷனை 12 வீடுகளாக பிரித்து அந்த ஒவ்வொரு வீட்லேயும் பிறக்கக்கூடியவங்களுக்குன்னு தனித்துவமான குணநலன்களும் பண்புகளும் உண்டு. அதில் வந்து இந்த காலப்புருஷனை வந்து ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் விதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அர்த்த கர்ம காம மோட்சம் அப்படின்ற நிலையில் பிரிக்கிறோம். ஸோ அர்த்தம் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருள், இந்த பிறவி நோக்கம் என்ன, இதுக்கு இந்த பிறவிக்கான பொருள் காரணம் என்ன அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்தது வந்து வினை, என்ன வினையை செய்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்றது அதை தெரிஞ்சுக்கிறதும் இந்த ராசி மண்டலத்தை வச்சு இந்த காலப்புருஷ தத்துவத்தை, ராசி மண்டலங்கள் தான் காலப்புருஷ தத்துவம்னு சொல்கிறோம். அதில் ஒரு ராசியில் பிறகு நம்ம உதாரணத்துக்கு வந்து ரிஷப ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன ஒரு பிறவி கர்மாவை நிறைவேற்றுறதுக்காக பிறந்திருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். அதே போல் வந்து மேசராசி அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, அவங்க பிறப்புக்கான காரணம் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்ற பற்றி சொல்லலாம். இப்போ இதெல்லாமே மாறும். அர்த்த கர்ம காமம் மோட்சம் எல்லாமே மாறும். இப்போ காமம் அப்படின்னா ஒரு பற்றோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்றது அந்த ஸ்தான அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பண்புகள் வரும். இது மாதிரி மோட்சம், அதாவது விடுதலை. மோட்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலைக்கு போகிறது தான் வந்து இந்த வாழ்க்கை சுழற்சி. கால சுழற்சியில் இப்படி தான் நம்ம வந்து பிறவிகள் மாற்றி மாற்றி எடுத்து வந்துகிட்டே இருப்போம். இது வந்து அர்த்த கர்ம காம மோட்சம் அப்படின்ற அடிப்படையில் விதியில் சொல்லக்கூடிய பிரிவினை முதல் படிநிலை. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராசிகளை வந்து சரம் சிரம் உபயம் அப்படின்னு பிரிச்சுப்போம். அது போக பஞ்சபூத தத்துவங்களால் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உருவாகிருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற வகையிலையுமே வந்து நம்ம ராசி மண்டலத்தை பிரிச்சிடும். ஆகாயம்ன்றது வந்து மத்தியில் இருக்கக்கூடியது. ராசி மண்டலத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வெளி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து ஆகாயமாக வரும். ஆனால் 4 தத்துவங்கள் தான், நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த 4 தத்துவங்களும் பிரதானமான தத்துவங்களாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் ஒரு ராசிக்குரிய பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ராசியில் பிறப்பார், ஒரு லக்னத்தில் இருப்பார். ஒன்று வந்து பற்ற குறிக்கக்கூடிய காம ராசியிலையும், இன்னொன்று வந்து ஒரு கர்மாவை குறிக்கக்கூடிய, அதாவது நம்ம என்ன வினைகள் செய்ய பிறந்திருக்கோம், பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய ராசியிலையும் லக்னமாகவும் ராசியாகவும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரியான படிநிலைகளோட நம்மளுடைய ராசி அமைப்புகள் இருக்கும். ஸோ இதில் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க அதை வச்சு உங்களுக்கான வாழ்க்கை பலன்களை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த நம்ம காணொலி செய்துருக்கோம்.
ஸோ இந்த மாதிரியான அந்த கிரக தத்துவங்கள், ராசி மண்டலம் தத்துவங்கள், காலபுருஷனை பத்தின தெளிவான விளக்கங்கள வந்து இன்னும் நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் என்ன கர்மாவுக்காக பிறந்திருக்கு, என்ன வினையை செய்றதுக்காக பிறந்திருக்கு, உங்களோட பிறவி நோக்கம் என்ன, உங்களோட ராசி அடிப்படையில உங்களுக்கான அந்த காலப்புருஷ தத்துவம் என்ன சொல்ல வருது, இதை பற்றிலாம் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலான காலப்புருஷ தத்துவ அடிப்படையிலான பலன்களை துல்லியமாக சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே. வணக்கம்.